ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 1 மார்க் வந்து நம்ம எப்படி எளிமையாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் 1 மார்க் வந்து பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் 125 1 மார்க் தான் இருக்குது. ஸோ 125 1 மார்க்கில் நீங்கள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 1 மார்க் அப்படியே டேரெக்டாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்க 2 1 மார்க் தான். ஸோ அப்போ எப்படி நம்ம இதில் பற்றி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா அந்த 12 1 மார்க்கும் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 1 மார்க் ரீகால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதில் மேக்ஸிமம் 14ல 12 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோர் டு நோ மேலும் அறிந்து கொள்க அல்லது அதோட அப்ளிகேஷன் வந்து 1 மார்க் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க மறக்காம பார்க்கக்கூடிய கேட்டகரினா ஒவ்வொரு சாப்டரோட ஃபார்முலாஸ் நல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஃபார்முலாஸ் கோத்ரூ பண்ணீங்கன்னாவே ஈஸியாக ஸ்கோர் பண்றதுக்கான வேல்யூ கிடைக்கும். ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே 1 மார்க்ல 14 அவுட் ஆஃப் 14